இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் பழியினில் கலந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தாம் உரைத்தவாறே ஆண்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். அனைவரும் அகமகிழ்ந்து அக்களிப்போம், ஏனெனில் அவரே என்றென்றும் ஆள்கிறார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இதோ ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடி முடித்து இந்த பாஸ்காயின் கிழமையின் திங்கட்கிழமையின் வழிபாட்டில் நம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். உயிர்த்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அத்துணை மகிழ்ச்சியையும் வாரி வழங்குவதற்காகவே இதோ கல்லறையிலிருந்து எழுந்தார் என்கின்ற மாபெரும் விழாவினை உண்மையை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒருபுறம் இந்த உலகம் இவ்வளவு சோதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நோய் நொடிகளையும் சந்தித்தாலும் கூட நம்பிக்கை ஒன்றை உள்ளத்தில் வைத்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு நாளாக, ஒரு விழாவாகத்தான் இந்த உயிர்ப்பு விழா அமைந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து அவர் தம்முடைய சீடர்களையும் சீடத்திகளையும் சந்திக்கிறார், தைரியப்படுத்துகிறார், நம்பிக்கை இழக்காதபடிக்கு இதோ வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார். நாமும் சோர்ந்து போகாதபடிக்கு உயிர்த்த இயேசு ஆண்டவர் எங்களையும் உயிர்த்தெழ செய்கிறார் ஒவ்வொரு நாளும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திட வரம் கேட்டு இந்த கல்வாரி பலியின் கொண்டாட்டத்தில் நாம் பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் பங்கெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வினை தகுந்த முறையில் நாம் கொண்டாடி மகிழ்ந்திட நமது பாவம் குற்றம் குறைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவம். ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவம் குற்றம் குறைகள் பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவாராக. ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் உயிர்த்த ஜீவன்களாக இது உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை போற்றுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லா
உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். மன்றாடுவோமாக. உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளர செய்கின்றே. உம்மடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடும் தூயாவியரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது இறைமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திரு வசனங்கள் 14 மற்றும் 22 33 வரை. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடமிருந்து ஒப்புவிக்க மாட்டார். தூயவனை படுகொலியில் காணவிட மாட்டார். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்து அருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொழியை காண விடமாட்டீர். இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தோற்றுவித்தவற்றின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறை திரு வசனங்கள் 8 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாய் புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றதாலும் அதே வேளையில் பெரு மகிழ்ச்சியற்றவர்களாயும் அவருடைய சீடர்கள் அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடியில் பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள்,
என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது காவல் வீரருள் சிலர் நகருக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்கு அறிவித்தார்கள். அவர் மூப்பருடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படைவீரனுக்கு மிகுதியான பணம் கொடுத்து, நாங்கள் தூக்கி கொண்டு போண்டிருந்தபோது இயேசுவின் சீடர்கள் இரவின் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் எனச் சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றதால் தாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவி இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசு ஆண்டவர் இதோ எத்தனை ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னும் உங்கள் உள்ளங்களில் நிலைத்து நிற்கிறார் என்றால் ஒன்றே ஒன்றுதான் இன்றைய இறைவாக்கில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. பணமா நற்குணமா? நல்ல குணம் இருந்தால் மரணம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை தான் இன்றைய இறைவாக்கு மிக ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்கவில்லை என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாவு இயேசுவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னும் கூட அந்த இயேசுவை குறித்து நாம் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். அவரால் எல்லாம் முடியும் என்கின்ற அசைக்க முடியாத ஆழமான அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் அந்த மகானிடத்தில் மனிதனிடத்தில் இருந்த நல்ல குணம்தான். பார்ப்பவர்கள் எளியவர்களாக ஏழைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இவருடைய பார்வை இரக்கத்தின் பார்வையாக இருந்தது. இவருடைய செயல்கள் எல்லாமே அன்பை மையமாக வைத்திருந்தது. எனவேதான் அவர் வீதியில் வலம் வரும் பொழுது அவரை சுற்றி ஏராளமான இதோ நண்பர்கள் குளம் சூழ்ந்திருந்தது. கையிலே அவரிடத்தில் பணம் இல்லை, ஆனால் அவரிடத்தில் இருந்தது நல்ல குணம். அந்த குணம் அவர் எப்பொழுதும் இதோ மக்கள் சூழ்ந்திருக்க செய்தது. எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அதே நேரத்தில் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அல்லது இயேசுவோடு பழகிய ஒரு மனிதன் யூதாஸ் காசுக்காக ஆசைப்பட்டான். அவனுடைய நிலைமை என்னவானது என்று தெரியும். பணம்தான் வாழ்வு என்று நினைத்து நல்ல மனிதனை காட்டி கொடுத்தான். இன்று யாராவது நம்ம காட்டி கொடுத்தால் ஏண்டா யூதாசை போல இருக்கிற அப்படின்னு ஒரு கெட்ட எடுத்துக்காட்டுக்கு அவரை நாம் சொல்வதற்கு அந்த யூதாஸ் பயன்படுகிறான். காரணம், பணம்தான் வாழ்க்கை என்று நல்ல குணத்தை அவன் தொலைத்து விட்டான். இயேசுவோடு ராப்பந்தியில் இருக்கும் பொழுது கூட அந்த இயேசு இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அப்பத்தை உட்கொண்டு பிறகு அவன் வெளியேறுகிறான். சாத்தான் அவனுக்குள் இதோ பண வடிவில் சொல்லுகிறான். இன்றும் கூட பாருங்களேன், இயேசுவை குறித்து பெண்கள் எல்லாம் மகிழ்ந்து அறிக்கை எடுக்கிறார்கள், என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் போகிறார்கள். ஆனால் அங்கே மீண்டும் நயவஞ்சகம் படைத்த, அதிகாரம் படைத்த, செல்வம் படைத்தவர்கள் இந்த இயேசு உயிர்க்கவில்லை என்று வதந்தியை பரப்புகள் என்று அங்கும் பணத்தை கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இதோ யூதர்களிடம் இந்த வதந்தி பரவி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம், இயேசு உயிர்க்கவில்லை என்று. பணம் பத்தும் செய்ய நினைத்து கொண்டார்கள். ஆனால் நல்ல குணம் ஒருவனிடத்தில் இருந்தால் பணம் எல்லாம் எங்கோ ஓடிவிடும். அவன் குணம் அவனுடைய புகழ் சேர்க்கும். அதற்கு இயேசு ஒரு அழகான சான்று. இயேசுவின் பிள்ளைகள் நீங்களும் நான் அவருடைய சீடனும் சீடத்தையுமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பணம், பதவி, புகழ், அதிகாரம் இதெல்லாம் நம்மோடு வரப்போவதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற அந்த வியாதியை குறித்து பணம் படைத்த வல்லரசுகளும் கூட நடுநடுங்கி போகிறது. கண்ணுக்கு தெரியாத, சத்தம் இல்லாத இந்த யுத்தத்தை பார்த்து வல்லரசுகள் எல்லாம் பதுங்கி ஒழிகிறது.
யாரெல்லாம் இதோ சொந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூட நினைத்தார்களோ அவர்களெல்லாம் அகதியாக மற்ற நாடுகளுக்கு ஓடி ஒளியக்கூடிய சூழலை உருவாக்கி விட்டது. என்ன செய்தது அந்த பணம்? என்ன செய்தது உங்களுடைய அதிகாரம், புகழ் எல்லாம்? ஒரு நோய்க்கு நம்முடைய வாழ்வு எப்படி நடுங்குகிறது. ஆனால் நல்ல குணம் இருந்தால் சாவே வந்தாலும் அந்த மரணம் எப்படி இயேசுவை தன்னுடைய கையில் பிடித்து வைத்திருக்கவில்லையோ அதுபோல உங்களையும் என்னையும் பிடித்து வைத்திருக்காது. இப்பொழுது இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நீங்களும் நானும் பேசப்படுவோம். வாழ்ந்த காலத்தில் இவன் இயேசுவாய் வாழ்ந்தான். வாழ்ந்த காலத்தில் உயிர்த்த இயேசுவாய் இவன் வீதியிலே வலம் வந்தான். வாழ்ந்த காலத்தில் இயேசு கூறிய அத்தனை குணங்களையும் அவன் கொண்டிருந்தான். அவன் பணத்திற்கு அடிமையாகவில்லை, பதவிக்கு அடிமையாகவில்லை, செல்வத்திற்கோ அல்லது படிப்பிற்கோ புகழுக்கோ அவன் அடிமையாகவில்லை. மாறாக அவன் இயேசுவுக்கு மட்டுமே அடிமையாய் இருந்து இதோ வாழ்வது நான் அல்ல, எனில் வாழ்வது இயேசுவே என்று உயிர்த்த இயேசுவாய் வளம் வந்தான். எனவே இந்த உயிர்த்த நாட்களில் கூட அன்புக்குரிய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த உயிர்த்த இயேசுவை போல வீதிகளில் எப்பொழுதும் வளம் வருவோம். சாவும் கூட உங்களையும் என்னையும் கண்டு அஞ்சுபடி வாழ்ந்து காட்டுவோம். ஆமேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயன கிடைத்த பொருளை, உழைப்பின் பயன கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தா என்னையும் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாம் உறைவது கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கு நாளும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவர் எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு ஒரே செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும்
அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகினும் ஆந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகபடி ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவ பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவக்குரியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்தேவின் கண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவ கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவுடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூறும். வாழ்வு செல்கின்ற அப்பத்தை மீட்பளிக்கிற கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று கோழியும் முறை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்ற மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைத்த அள்ளத்தின் அப்போஸ்தலிக பரிபாலக வேதகாய தேவதாஸ் அம்ப்ரோஸ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும் எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம்.
இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்ட படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அவருடைய அன்பு பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு கரம் விரித்து விண்ணக தந்தையிடம் உரிமையாயும் ஆசையோடு மன்றாடுவோமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை நோக்கி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கடன் பிரச்சனைகளும் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்ற நாளிலும் திருத்தூதர்களுக்கு திருவாய் மொழி தர என் வாழ்வின் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்பிக்கையை கண்ணோக்கி நாங்கள் வேண்டி கேட்கிற அமைதி, ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம், இரக்கத்தை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாய் தந்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் இந்த உடலும் திரு இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் மறுமருந்தாயிட அருள் புரியும். நான் என்றுடைய கட்டளைகளில் கருத்துணிக்கச் செய்திடும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை எல்லாம் போக விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல் மொத்தம் பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மைய வேண்டுகின்றோ. முடிவெல்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம்கொடைகளுக்கு தகுதியுள்ளவர்கள் ஆகுமாறு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
பாஸ்கா காலத்தில் இவருடைய சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்குவோமா. தம்முடைய மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை இன்னும் கொடை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றி பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.